ஓஎல்எக்ஸில் செகண்ட் ஹேண்ட் பிளேன் எவ்வளோன்னு பார்ப்போம். ஆமாம், வேலை செய்கிறானா இல்லையான்றதை நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கமில் நம்ம வாங்குகிறோம். 1.5 கோடி ஃபஸ்ட்டு. ஆமாம். ஸோ கிளம்பியாச்சு. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா என் பேர் தான் ஆஷிக், நான் தான் உங்கள் 6 ஃபுட் ரைடர். சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு இன்றைக்கி போக போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா காலையில் இப்போது 6 o'clock. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் மார்க்கெட்டை அப்படியே திரும்புகிறோம். ஓகே, ஸோ இந்த லொக்கேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா சென்னையில் வந்துட்டு ஒரு ஹிடன் லொக்கேஷன் தான் இது. ஸோ இங்கே அவ்வளோவா நிறைய டூரிஸ்ட்லாம் வரமாட்டாங்க. போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ராமபுரம் ரோடு, எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் கிட்டே இருக்குது இந்த ரோடு. ஸோ இங்கேருந்து வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம அங்கே போயிடலாம். இங்கே போகிறோம் அப்படின்னா பல்லாவரம் கிட்டே இருக்கிற இந்த லொக்கேஷன், ஒரு ஃபாரஸ்ட்டு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹிடன் லேக் ஒன்று இருக்குது. பல்லாவரமில் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா சோலோவாக பார்க்க போகிறது கிடையாது. எஸ், இந்த வீடியோ ஒரு கொலாப் ரைடு. யூடியூபர் ஒருத்தர் வந்துட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ யூடியூபர் வந்துட்டு ஆதேஷ். ஸோ அவரோட சேனல் பேர் வந்து அன்னோன் ரைடர். ஸோ அவர் பெரிய யூடியூபர் அப்படின்ற ஒரு தலக்கணம்லாம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கார், அவ்வளோதான். ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு தடவை அமைஞ்சார். இப்போ எனக்கு ரைடு போகிற டென்ஷனை விட இந்த கொலாப் ரைடு எப்படி இருக்குன்றது தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அவரோட ரெப்யூட்டேஷனை நம்ம கெடுத்துடக்கூடாது, அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். ஸோ சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியான்னு வந்துட்டோன்னா வேறு லெவலில் இம்பேக்ட் இருக்கும். செம்பரபாக்கம் ஏரியிலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த மியாட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் போகும். வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:10. சென்னை ட்ரேட் சென்டர் கிட்ட இருக்கும். ஒரு சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். ஸோ இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் போயிடலாம். இப்போ போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹில் கிளைம்பிங் தான். 2-3 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். இது சென்னையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது பல்லாவரமில் இருக்குது. ஸோ திருசூலம் மலை அப்படின்றத சொல்லுவாங்க இந்த லொக்கேஷன் பேரை. ஸோ திருசூலம் மலை போயிட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு லேக் ஒன்று இருக்குது, ஹிடன் லேக்கு. பல்லாவரம் லேக்கு சொல்லலைங்க, ஒரு அபேண்டன்ட் லேக்கு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். ஸோ சென்னையில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒன்று காட்டலான்னு தோணுச்சு. ஸோ அதை ரிசர்ச் பண்ணதுக்கு இந்த லொக்கேஷன் வந்துட்டு ஒரு ஆப்டான லொக்கேஷன். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்றது தெரியுமான்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக அமையும் நான் நம்புகிறேன். ஏர்லி மார்னிங்கில் வந்தீங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜுங்க. டிராஃபிக்கே இருக்காது, அந்த சில்லு கிளைமேட்டு. ஏர்போர்ட்டுக்கு லெஃப்டில் எடுக்கணும் ரூட்டு. ஸோ இப்படி நேராக போனீங்கன்னா கிண்டி வரும். அட நாய்க்குட்டி, பெட்ரோல் வேறு காலியாக போகுது கேட்டு காமிச்சிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:10. 6:10க்கு கிண்டி கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அலந்தூர் ஏர்போர்ட். அப்படியே சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு கொலாப் ரைடு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஒரு ஃபேமஸ் யூடியூபரை நீங்கள் பார்க்க போகிறீங்க, மிஸ்டர் ஆதேஷ் அவர்கள். அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நான் வாங்கிட்டேன். செம்மையாக குளிருதுங்க. ஃபியூலில் போட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ RR 310 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். வழி விடுங்கடா. ஏர்போர்ட் தெரியும், நெடுமாறன் ராஜாங்கம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரிட்டர்ன் வரப்போ இந்த வழியில் தான் போவோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா BMW ஷோரூம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 1 மினிட் தான்.
இந்த லொக்கேஷன் தான் ஆதேஷ்க்கு கொடுத்துருக்கோம், BMW ஷோரூமு. ஆனால் என்னால் இங்கே மெயின் ரோட்டில் நிற்க முடியாது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு நம்ம கிரிக்கெட் விளாட்ற இடத்துக்கு போய் நிற்போம். எல்லாமே இப்போ வேலி போட்டுட்டாங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து கிரிக்கெட் விளாடுவோம். ஆக்சுவலாக முன்னாடி சன்ரைஸ் ஆகுது பாருங்கள், வேறு லெவலுங்க. வந்தக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். லொக்கேஷன் போகிற டென்ஷனை விட நான் ஒரு யூடியூபரோட கொலாபரேட் பண்ணக்கூடிய டென்ஷன் தான் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது. நான் அதை பேசி நான் கெடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காஷியஸ்னஸும் இருக்குது என்கிட்ட. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட விளாகர் நம்ம அன்னோன் ரைடர் வந்தாச்சு. ஹலோ ப்ரோ. என்ன ப்ரோ கிளம்பலாமா? ஓகே வாங்க. ஆதேஷ் ப்ரோ வந்துட்டார். ஸோ அவரோட சேர்ந்து தான் ஒரு கொலாபரேட் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிரரில், இதுதான் நம்ம போக போகிற லொக்கேஷன். எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ தான் ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. ஒரு ட்ரெயின் சிக்னலில் நிற்கிறோம், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெயின் போச்சு. ஸோ அந்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின். டவர் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் ஸ்டேஷன். கூகுள் சொல்லுது நெக்ஸ்ட் லெஃப்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. ஹில்ஸ் ஏற போது. இதுதான் நம்ம பல்லாவரம் ஃபாரஸ்ட்டு. ஹில்ஸ் அப்படியே ஏறுது பாருங்கள். இங்கே ரைட் எடுங்கன்னு சொல்லுது கூகுள் மேப்பு. இங்கே அப்படியே ரைட்டு கட் பண்ணி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மலை ஏறுறது தெரியுது. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தாக ஏறுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்மி கீர்லேயே போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கீர்லேயே நான் போயிட்டுருக்கேன். செம்ம லொக்கேஷனுங்க, வாய்ப்பே இல்லை. சன்ரைஸு சரியான லொக்கேஷன். அப்படியே ஸ்லோப்பாக ஏறுது பாருங்கள் அப்படியே. ஸோ இந்த சன்ரைஸ்க்கும் இந்த லொக்கேஷனுக்கும் பாருங்கள் வேறு லெவலுங்க. இங்கெல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் யாருன்னா இங்கே வந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாதீங்க. இந்த ஜாகிங் போகிறவங்களும் சரி, இல்லை பார்க்க வரவங்களும் சரி, தயவுசெய்து எந்த காரணத்தை கொண்டு இங்கே குப்பையெல்லாம் போடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு ஏறியாச்சு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் என்னென்னா, ஹார்ன் அடிக்க வேணாம். ஏன்னா அவங்களாம் வந்து ரெகுலராக வரவங்க, நம்மலாம் வந்துட்டு எப்பயாவது வரவங்க. ஸோ அவங்களுக்குள்ள ரெஸ்பெக்ட் அவங்க நமக்கு கொடுப்போம். செம்ம லொக்கேஷனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆள் அதே விலாகை தான் காட்டுறாரு. ஸோ அந்த விலாகை நான் போட மாட்டேன். கொலாபரேட்டில் இது ஒன்று. அவர் காமிச்சதே நான் காமிச்சேன் அப்படின்னா போர் அடிச்சிடும். ஸோ வாங்க ப்ரோ போகலாம். காலங்காத்தால் எழுந்திரிச்ச உடனே ஐஸ் குரில். செம்ம லொக்கேஷனுங்க. பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே ஐ திங்க் அதுதான் வந்துட்டு அந்த கிண்டி சர்க்கிள். தெரில, இன்னும் கொஞ்சம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்போம். நம்ம ரைடரும் அங்கே இருக்கார். போகலாமா ப்ரோ? செம்மையாக இருக்குது. இன்னும் முடிய போகுது. இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ். வாங்க. ஸோ யாரும் ஹார்ன் அடிக்க மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சைக்கிளிங் போகிறாங்க. ஸோ அவங்க ப்ரைவசியை நம்ம கெடுக்க வேணாம். சைக்கிளிங் போகிறவங்க போட்டோம். இதுக்கு மேலே இங்கே அலௌட் இல்லை. ட்ரெஸ் பாசஸ் நாட் அலௌட். இதுக்கு மேலே அலௌட் இல்லைல்ல சார்? ஓகே. ஸோ நாட் அலௌட். போங்க போங்க போங்க. அங்கே ஒரு இடம் பார்த்தலாம், அங்கே போகலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. நம்ம ப்ரோ வந்தாச்சு. ஸோ இங்கே மேப்பில் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பல்லாவரம் ஃபாரஸ்ட்டுக்கு. பைக் இங்கே பார்க் பண்ணுறப்போ
எந்த காரணத்தை கொண்டு நியூட்ரலில் வச்சு பார்க் பண்ணக்கூடாது. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம நியூட்ரலில் எப்போயுமே பார்க் பண்ணக்கூடாது. சொல்லிவிட்டு நியூட்ரல் போடுறோம் பார்த்தீங்களா, பிக்காலி பையில். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கியர்லேயே நம்ம இதை போடுறோம். வண்டி ஓடிடாதுல்ல? அதே தான் நானும். ஃபஸ்ட்டா தேர்டா? ஓகே. வேறு லெவலாக இருக்குங்க இது. ஸோ சான்ஸே இல்லைங்க. பல்லாவரம் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு ஹாட்டின் சிட்டியுமே இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஹிடன் லேக்கும் அங்கே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சூரியனை மறைச்சிட்டு காட்ட பார்க்குறேன். ஸோ ஹிடன் லேக் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். ஹிடன் லேக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஹிடன் லேக் வந்து இங்கே இருக்குது. 2-3 சினிமேட்டிக்ஸ் எடுப்போம் பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிற்கிது. ஸோ ஒரு கொலாப் ரைட்டில் ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ நம்ம அன்னோன் ரைடரும் நமக்கு முன்னாடி இருக்கார், கேமரா ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஹிடன் லேக் அங்கே இருக்குது, ஏர்போர்ட் அங்கே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் தெரிகிற வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ போயிட்டு நம்ம அங்கேருந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன ட்ரெக்கு, அந்த ட்ரெக்கிங் மாதிரி போகிறோம். நம்ம ஏர்போர்ட்டை கவர் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சின்ன ட்ரெக்குக்கு வந்திருக்கோம். எல்லாருமே பைக்கை இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, செம லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் தான் நீங்கள் எதிர்நீச்சல் படத்தில் அந்த பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகேயன் அந்த பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லொக்கேஷன் தான். ஸோ இதுதான் நம்மளோட சென்னை ஏர்போர்ட். அப்படியே ஒரு சியர்ஸ். ஓகே. ஸோ 2 பேருமே ஒரே வீடியோலாக தான் காட்டுவோம், வேறு வழி இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்ப்பாங்க, அதான் உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க ப்ரோ. அவ்வளோ சொல்லிக்க வேண்டியது தான். OLXல செகண்ட் ஹேண்ட் பிளேன் எவ்வளோன்னு பார்ப்போம். ஆமாம், வேலை செய்கிறானா இல்லையான்றதை நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கமில் நம்ம வாங்குகிறோம். 1.5 கோடி ஃபஸ்ட்டு. ஆமாம். ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. அங்கே இருக்கிற அந்த ட்ரெயின் கிராசிங்கை தான் நம்ம இப்போ தாண்டி இப்படி வந்தோம். ஸோ வந்துட்டு இப்படி ஒரு பல்லவரம் ஃபாரஸ்ட்டு ஆக்சுவலாக அது மேலே வந்தோன்னா இப்படி ஒரு ஏர்போர்ட் வியூ. ஸோ ஏர்போர்ட் வியூவை பார்த்தாச்சு. ஸோ பிளேன் வர மாதிரி தெரியல, கிளம்பலான்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு. 6 ஃபுட் ரைடர் அண்ட் அன்னோன் ரைடர். ஸோ அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். லொக்கேஷன் வந்துட்டு இங்கேருந்து 5 minutes, 1.2 kilometers. கொலாப் ரைடில் அடுத்த லொக்கேஷன். கூகுள் மேப்ஸை சத்தியமாக நம்ப முடியலங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அதுக்குள்ளே போக சொல்லி காட்டுது. நிமிஷம் 800 meters. ஸோ 800 metersலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. நம்ம ரைடர் வராரா? வராரு. அங்கேருந்து நம்ம இறங்கணும். இப்போ அப்படியே பேக் சைடில் நம்ம போகிறோம். லொக்கேஷன் அல்டிமேட்டு, வேறு மாதிரி வேறு லெவல் வியூ பாயிண்ட்டுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேறு லெவல். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்குள்ளேயே இருக்குது. ஒரு கல்குவாரி, அபேண்டன் கல்குவாரி. முன்னாடி வந்து இங்கே வெடித்து இதுலேருந்து வீடு கட்டுறதுக்காக கல், அதான் ப்ளூ மெட்டல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, வாங்க போகலாம். ஸோ செம்ம லொக்கேஷனுங்க, சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அபேண்டன் கல்குவாரி. ஸோ இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பல்லாவரம் ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும். இந்த தண்ணியோட ஆழம் தான் சொல்லியிருந்தாங்க 150லேருந்து 200 அடி ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு. நீச்சல் தெரியாமல் உள்ளே விழுவாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2 minutes. ஓகே, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பல்லாவரம் ஹிடன் லேக்கில் இருக்கோம். இது வந்து கூகுள் மேப்பில் எப்படி தேடணும் அப்படின்னா அபேண்டன்டு குவாரி
அபேண்டன் குவாரி, கைவிடப்பட்ட குவாரி. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பாம் பிளாஸ்ட் பண்ணி மலையை குடஞ்சி எடுத்தது. இங்கே இருக்கிற தண்ணி வந்து செம்ம ஆழம், சரியான ஆழங்க. இது ஒரு ஹிடன் லேக். திஸ் இஸ் அ ஜெம். இது வந்து சென்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னாலேயே நம்ப முடியலங்க. ஸோ நம்ம போகிற பாதை இருக்குது. ஸோ இந்த vlog எதுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு இங்கே கிளம்பி வரணும், வந்து இங்கே டென்ட் போட்டு தங்கணும் அப்படின்றதுக்காக நான் எடுக்கல. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியாதோ அவங்களுக்கு இந்த vlog வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு vlog-ஆக இருக்கும். ஓகே, ஸோ வேறு லெவல் சீன்ஸுங்க, வேறு லெவல். ஓகே ப்ரோ, கேரி ஆன். வெட்டிங் ஷூட்ஸா? வெட்டிங் ஷூட் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு வெட்டிங் ஷூட், எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ரன்னிங் ரேஸ் விளாட்றாங்க இவங்க பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் ஸ்டில்ஸ் அப்படின்ற ஒரு வெட்டிங் ஷூட். ஓகே, ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்புற டைம் ஆயாச்சு. ஓகே தென், ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப் டு தீஸ் கப்புள்ஸ். ஸோ உங்கள் சாங் வெற்றி பெற நம்ம 6 ஃபுட் ரைடர் சேனலாக ஒரு வாழ்த்து. வேறு லெவல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாருங்க இவர். உங்கள் சாங்கை நான் கேப்சர் பண்ணி போட்டு பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அதெல்லாம் வேணாங்க, எதுக்கு, நம்ம உழைச்சி சம்பாதிப்போம். ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு அன்னோன் ரைடரை மீட் பண்ணி கிளம்ப வேண்டியது தான். இந்த ரோடு நேராக போனீங்கன்னா மீனம்பாக்கம் மெட்ரோவில் போய் கனெக்ட் ஆகிரும் அந்த ரோடு. பசிக்குதே, எதாவது சாப்பிட்டுட்டு போகலாம். லேக்கில் உட்காந்து நல்லா பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு. இப்போது வந்துட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிட்ணும். நமக்கு சோறு தாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் தாங்க ரெஸ்ட்டு. நம்ம கொலாப் ரைடோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னோன் ரைடர் இருக்கார். ஓகே, டாட்டா சொல்கிறாரு. அப்படியே நம்மளோட சேனலோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த ரைடர் இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். சரி, ஓகே, பாய் பாய். மனுஷன் பறக்கிறாருங்க ஆத்தி. நம்ம vlog இதோட நம்ம முடிச்சிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வழியாக போய்ட்டு நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ சாட்டர்டே காலைல ஒரு 6 மணிக்கு வண்டி எடுத்து இப்படி ஒரு லொக்கேஷன் பல்லாவரம் ஃபாரஸ்ட்டு பார்த்தோம். ஸோ ஃபாரஸ்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு லேக்குக்கு போனோம். லேக்கில் ஒரு 3 வியூ பாயிண்ட் இருந்தது. 3த்தையும் பார்த்துட்டு அங்கே நடக்கிற வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸு, சாங் ரிலீஸு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போகிறோம். சென்னையில் வந்து இதெல்லாமா இருக்குது அப்படின்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த vlog-இல் சந்திப்போம். பபாய். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு 6 ஃபுட் ரைடர் ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. தேங்க்யூ. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா பழைய vlogs எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். பார்த்துட்டு என்னன்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.